ஆதாரங்களோட படி பார்த்தா பதில் நம்ம மனசுக்குள்ள தான் இருக்கு. இன்னைக்கு த சீக்ரெட் புத்தகத்தோட சில முக்கிய பகுதிகளை வச்சு நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் எப்படி நம்ம வாழ்க்கையா குறிப்பா நம்மளோட பணநிலையை உருவாக்குதுன்னு ஆழமா பார்க்க போறோம். இது வெறும் நேர்மறை சிந்தனை பத்தின பேச்சு இல்ல. அதுக்குள்ள இருக்கிற உளவியலையும் அதுல சொல்லப்பட்டிருக்கிற சில சுவாரஸ்யமான நுட்பங்களையும் அலசி ஆராய போறோம். சரியா சொன்னீங்க. இதோட மைய கருத்து ரொம்ப எளிமையானது. மனசால எதை முழுமையா நம்பி கற்பனை பண்ண முடியுதோ அதை நிஜத்துல அடைய முடியும். ஆனா இது எப்படி வேலை செய்யுது? நம்ம மனசுல ஒரு ஆசைய விதைக்கிறதுல இருந்து அது நிஜமா கைக்கு வர்ற வரைக்கும் என்னென்ன நடக்குது? அந்த பயணத்தை தான் நாம இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். அருமை. அப்போ முதல் கருவியான காட்சிப்படுத்துதல், அதாவது விஷுவலைசேஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு வேண்டிய ஒரு விஷயத்த மனசுக்குள்ள ஒரு படமா பார்க்கறது தான் இது. இந்த ஆதாரங்கள்ல ஜாக் கேன்ஃபீல்டோட செயல்முறையை விளக்குறாங்க. முதல்ல உங்களுக்கு என்ன வேணும்னு தெளிவா முடிவு பண்ணணும். ரெண்டாவதா அது உங்களுக்கு கிடைக்கும், அதுக்கு நீங்க தகுதியானவர்னு முழுசா நம்பணும். அந்த நம்பிக்கை தான் அஸ்திவாரமே. அதுக்கப்புறம் தான் அசல் விஷயமே வருது. தினமும் கொஞ்ச நேரம் கண்ணை மூடி நீங்க ஆசைப்பட்டது ஏற்கனவே கிடைச்சிட்டா எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணணும். வெறும் படமா பார்த்தா மட்டும் போதாது. அது கிடைச்சிருந்தா நீங்க எப்படி உணர்வீங்களோ அந்த சந்தோஷம், அந்த நிம்மதி, அந்த உற்சாகம், அந்த உணர்வுகளை உங்க உடம்புல ஒவ்வொரு செல்லுலையும் உணரணுமா. ஆமா, அந்த உணர்வு தான் இங்க ரொம்ப முக்கியம் இல்லையா? அதேதான். அந்த கற்பனைக்கு பிறகு ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த நல்ல உணர்வோட கொஞ்ச நேரம் இருக்கணும். கடைசியா இத பிரபஞ்சத்துக்கு விட்டுட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடணும். இதுதான் அந்த செயல்முறை. இதுல ஒரு சுவாரஸ்யமான உளவியல் இருக்கு. நீங்க ஒண்ணு கற்பனை செஞ்சு அது கிடைச்சிட்டா வர்ற உணர்வுகளை உண்மையிலேயே உணரும்போது உங்க மூளையால கற்பனைக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியாதான். அதனால நீங்க அந்த இலக்க நோக்கி நகர தேவையான மனநிலையை அது உருவாக்குது. இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் இந்த ஆதாரங்கள்ல இருக்கு. ஒருத்தரோட அம்மா ஒரு புது வீடு வாங்க ஆசைப்பட்டாங்க. ஆனா அந்த வீட்டுக்கு நிறைய பேர் போட்டி போட்டாங்க. ஓ, அப்ப அவங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம்னு நினைச்சிருப்பாங்க. ஆமா. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஒரு பேப்பர்ல தன்னோட பேரையும் அந்த புது வீட்டு விலாசத்தையும் திரும்ப திரும்ப எழுதுனாங்க. அது தன்னோட விலாசம்னு மனசு ஏத்துக்கிற வரைக்கும் எழுதுனாங்க. அதுக்கப்புறம் தன்னோட எல்லா ஃபர்னிச்சரையும் அந்த புது வீட்ல கொண்டு போய் வைக்கிற மாதிரி மனசுக்குள்ள ஓட்டி பார்த்தாங்க. யோசிச்சு பாருங்க, வெறும் கற்பனை தான். ஆனா சில மணி நேரத்துல அவங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவங்களோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டதா சொல்லி அந்த வீடு அவங்களுக்கே கிடைக்குது. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. வெறும் கற்பனையும் உணர்வும் இவ்ளோ சக்தி வாய்ந்ததா? இதோட சேர்த்து நன்றி உணர்வோட முக்கியத்துவத்தையும் சொல்றாங்களே. கண்டிப்பா. இங்க ஆற்றல்னு சொல்றது அறிவியல் ரீதியான ஆற்றல் இல்ல. புத்தகம் குறிப்பிடுறது ஒருவித உணர்ச்சி அதிர்வெண், அதாவது இமோஷனல் ஃப்ரீக்வென்சி. நீங்க நன்றியோட இருக்கும்போது ஒரு நேர்மறையான மனநிலைக்கு போறீங்க. அந்த மனநிலை தான் பிரபஞ்சத்தோட தொடர்பு கொண்டு இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை ஈர்க்கும் ஒரு கருவின் இந்த ஆதாரம் சொல்லுது. இன்னும் ஒரு படி மேய போல் உங்களுக்கு வேண்டிய ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு நன்றி சொல்றது உங்க விருப்பத்தை ரொம்ப வலிமையா பிரபஞ்சத்துக்கு அனுப்புற சிக்னல் மாதிரி. சரி, இந்த காட்சிப்படுத்துதல், நன்றி உணர்வு இதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா பலரும் தடுமாறி நிக்கிற இடம் பணம். கையில பில் கட்ட காசு இல்லாத போது எப்படி செழிப்பா உணர்றது? இந்த ஆதாரங்கள் இந்த பெரிய சவாலை எப்படி அணுகுது? ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த ஆதாரங்களோட மையவாதமே இதுதான். நம்மகிட்ட போதுமான பணம் இல்லாததுக்கு காரணம் நம்ம எண்ணங்களால நாமளே பணத்தை வராம தடுக்கிறது தான். என்கிட்ட காசு இல்லைன்னு நீங்க திரும்ப திரும்ப நினைச்சா பிரபஞ்சம் அதையே உங்களுக்கு இன்னும் அதிகமா கொடுக்கும்னு இது சொல்லுது. அதனால உங்க கவனத்தை பற்றாக்குறையிலிருந்து செழிப்புக்கு மாத்தணும். ஆனா அது எப்படி சாத்தியம்? இல்லாத ஒன்ன இருக்கிற மாதிரி எப்படி நினைக்கிறது? போது பணத்தை பத்தின உங்க பய உணர்வு மாறி ஒரு நல்ல உணர்வு வரும். அந்த நல்ல உணர்வு தான் உங்க வாழ்க்கையில பணத்தை ஈர்க்கும் காந்தம்னு சொல்றாங்க. இதுக்கு ஜாக் கேன்ஃபீல்டோட சொந்த கதை ஒரு பிரமாதமான உதாரணம். ஆமா. அவர் ரொம்ப எதிர்மறையான எண்ணங்களோட வளர்ந்தவர்னு படிச்சேன். பணக்காரங்க ஏமாத்துறவங்க, பணம் என்ன மரத்திலையா காய்க்குதுன்னு சொல்ற அப்பா கூட வளர்ந்திருக்கார். ஆமா. ஆனா டபிள்யூ கிளெமெண்ட் ஸ்டோனை சந்திச்ச பிறகு அவர் வாழ்க்கையே மாறுச்சு. அவர் தனக்குத்தானே ஒரு பெரிய இலக்க வச்சுக்கிட்டார். வருஷத்துக்கு $1,00,000 சம்பாதிக்கணும். அப்போ அவரோட சம்பளம் வெறும் $8,000 தானே? ஆமா, வெறும் $8,000 தான். எப்படி இதை அடைய போறோம்னு அவருக்கு எந்த ஐடியாவும் இல்ல. $1,00,000 நோட்டை அவரே செஞ்சு ரூம்ல கூரையில ஒட்டி வச்சிருந்தாராமே. கேட்கவே விசித்திரமா இருக்கு. ஆனா இது வேலை செஞ்சிருக்குங்கிறது தான் ஆச்சரியம். ஆமா, தினமும் காலையில எழுந்ததும் முதல் வேலையா அந்த நோட்டை பாப்பார். அந்த பணம் கிடைச்சிட்டா எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வாரோ அத மனசுக்குள்ள வாழ்ந்து பாப்பார். இந்த கதை வெறும் மாயாஜாலம் பற்றியதில்ல. இதுக்கு பின்னாடி ஒரு உளவியல் இருக்கு. அந்த இலக்க தினமும் பாக்குறது மூலமா ஜாக் கேன்ஃபீல்ட் தம் மூளையில இருக்கிற ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்ங்கிற ஒரு பகுதியை தூண்டியிருக்கார். ஓ, அது என்னது? அது ஒரு ஃபில்டர் மாதிரி செயல்பட்டு அவரோட இலக்க சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை மட்டும் அவர் கவனத்துக்கு கொண்டு வரும். ஓ,
அப்போ அந்த சூப்பர் மார்க்கெட்ல அவர் அந்த பத்திரிகையை பார்த்தது ஒரு தற்செயல் நிகழ்வு இல்லையா? அதுதான் விஷயம். அவரோட மனம் அந்த வாய்ப்பை தேட பழகிடுச்சு. சுமார் 30 நாள் கழிச்சு அவருக்கு ஒரு உத்வேகம் தரும் எண்ணம், அதாவது இன்ஸ்பயர்ட் ஐடியா வருது. நம்ம புத்தகத்தை வச்சு $1,00,000 சம்பாதிக்கலாம்னு. ஆமா, அப்படி தோணுது. அப்போதான் சூப்பர் மார்க்கெட்ல நேஷனல் என்கொயரர் பத்திரிகைய பாக்குறார். பார்த்ததும் இந்த பத்திரிகையில நம்ம புத்தகம் பத்தி வந்தா 4 லட்சம் பேர் வாங்குவாங்கன்னு ஒரு பொறி தட்டுது. ஆகா, காட்சிப்படுத்துதல் முதல்படி. ஆனா அந்த உத்வேகம் தரும் எண்ணம் வரும்போது அதை நம்பி செயல்படுறது தான் இந்த செயல்முறையோட மிக முக்கியமான திருப்புமுனை. சும்மா கற்பனையில உட்கார்ந்திருந்தா பத்தாது, அந்த எண்ணம் வரும்போது தைரியமா செயல்படணும். இதுதான் இங்க முக்கிய பாடம். 100க்கு 100 உண்மை. கொஞ்ச நாள்ல ஒரு கருத்தரங்குல பேசின பிறகு ஒரு பெண் அவரை பார்த்து நேஷனல் என்கொயரருக்காக பேட்டி எடுக்கறாங்க. அந்த பேட்டி வந்ததும் புத்தக விற்பனை பிச்சுக்கிட்டு போகுது. அந்த வருஷம் அவர் சரியா $1,00,000 சம்பாதிக்கல. ஆனா கிட்டத்தட்ட இல்லையா? ஆமா, $92,327 சம்பாதிச்சார். அப்போதான் அவருக்கு இது வேலை செய்துன்னு புரிஞ்சுது. அடுத்த இலக்கா $1 மில்லியன் நிர்ணயிச்சு அதையும் அடைஞ்சார். வா. ஆனா எல்லாரும் ஜாக் கேன்ஃபீல்டு மாதிரி இல்லையே. சாதாரணமா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு வீட்டுக்கு வர்ற பில்களை பார்க்கும்போது ஒருவித பயம் வருமே. அது எப்படி மாத்துறது? இந்த பில்களை செக்கா நினைக்கும் விளையாட்டு ஒரு விதத்துல நம்மள நாமே ஏமாத்திக்கிற மாதிரி இல்லையா? யதார்த்தத்தை புறக்கணிக்கிறது எப்படி ஒரு தீர்வாகும்னு இந்த ஆதாரங்கள் விளக்குது. நல்ல கேள்வி. இந்த விளையாட்டுகளோட நோக்கம் யதார்த்தத்தை புறக்கணிக்கிறது இல்ல, யதார்த்தத்தை பார்த்து நமக்குள்ள வர்ற அந்த பய உணர்வை மாத்துறது தான். ஏன்னா இந்த தத்துவத்தின்படி உங்க உணர்வு தான் உங்க ஈர்ப்பு சக்தி. அதனால பில்களை பார்க்கும்போது சந்தோஷப்படணும்னு சொல்றாங்க. வர்ற பில்லை எடுத்து பிரிக்கும்போது எனக்கு இன்னும் பணம் நன்றின்னு சந்தோஷத்துல குதிக்கணுமா. கேட்கவே காமெடியா இருக்கு. ஆனா இது அந்த மனநிலையை மாத்த உதவுன்னு சொல்றீங்க. கொடுக்குது. டேவிட் ஷுர்மர்னு இன்னொருத்தர் பயன்படுத்தின நுட்பமும் இதே மாதிரி தான் போல. ஆமா, அவர் தன்னோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கிற தொகையை அழிச்சிட்டு எவ்வளவு பணம் இருக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அந்த தொகையை எழுதி வச்சுக்கிட்டாராம். அதோட தினமும் தபால்ல செக் வர மாதிரி கற்பனை செஞ்சாராமே. பில்லை விட செக்குகளோட எண்ணிக்கை அதிகமாக ஆரம்பிச்சதா சொல்றார். இதே போல பிரபஞ்ச வங்கியில, அதாவது பேங்க் ஆஃப் த யூனிவர்ஸ்ல இருந்து ஒரு காசோலையை இலவசமா டவுன்லோட் பண்ணி அதுல உங்க பேர், உங்களுக்கு வேண்டிய தொகையை எழுதி தினமும் பாக்குற இடத்துல ஒட்டி வைக்கலாம். அத பாக்குறப்பெல்லாம் அந்த பணம் கிடைச்சிட்டதா உணரணுமா. இந்த விளையாட்டுகள் எல்லாமே உங்க மனநிலைய பற்றாக்குறையில இருந்து செழிப்புக்கு மாத்துறதுக்கான கருவிகள் தான். மனநிலையை மாத்துறதுல மொழிக்கும் ஒரு பெரிய பங்கு இருக்குன்னு சொல்றாங்க. இத வாங்க என்னால முடியாது, அதாவது ஐ காண்ட் அஃபோர்ட் இட் அப்படிங்கிற வார்த்தைய வாழ்க்கையிலிருந்தே தூக்கிடணும்னு ரொம்ப கண்டிப்பா சொல்றாங்க. உண்மை. ஏன்னா நீங்க சொல்ற வார்த்தைகள் தான் உங்க மனசுக்கு நீங்க கொடுக்கற கட்டளை. அதுவே உங்க நம்பிக்கையா மாறிடும். அதுக்கு பதிலா உங்களுக்கு பிடிச்ச காரை பார்க்கும்போது, ஒரு அழகான உடைய பார்க்கும்போது, இதை என்னால வாங்க முடியும், இதை நான் அடைய முடியும்னு மனசுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லிக்கணும்னு சொல்றாங்க. ஒரு அஃபர்மேஷன் மாதிரி. ஆமா, அடுத்த 1 மாசத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையும் பார்த்து இப்படி சொல்றாங்க. இது பணத்தை பத்தின உங்க மனத்தடையை உடைக்கும். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான ஆனா கொஞ்சம் முரண்பாடா தெரியற ஒரு கருத்து. பணத்தை பெறணும்னா பணத்தை கொடுக்கணும். நீங்க கொடுக்கும்போது என்கிட்ட நிறைய இருக்குங்கிற சிக்னலை பிரபஞ்சத்துக்கு அனுப்புறீங்களாம். அதனாலதான் உலகத்தோட பெரிய கோடீஸ்வரர்கள் பெரிய கொடையாளிகளா இருக்காங்கன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. ஆனா அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்ன அது? குடுக்கறதுக்கே என்கிட்ட காசு இல்லையேன்னு நீங்க நினைச்சா அதுதான் உங்ககிட்ட பணம் இல்லாததுக்கு காரணம்னு சொல்லுது. இதுதான் அந்த முரண்பாடு. இங்க நம்ம குடுக்கறதுக்கும், அதாவது கிவிங்க்கும், தியாகம் பண்றதுக்கும், சாக்ரிஃபைசிங்க்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இது ஒரு முக்கியமான உளவியல் தந்திரம். மன நிறைவோட குடுக்கறது என்கிட்ட பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு இருக்குங்கிற நம்பிக்கையை உங்களுக்குள்ளேயே உருவாக்குது. அது ஒரு நல்ல உணர்வை கொடுக்கும். அது செழிப்போட அடையாளம். ஆனா தியாகம் பண்றதோ? தியாகம் பண்றது என்கிட்டயே இல்ல, இருந்தாலும் குடுக்கறேங்கிற பற்றாக்குறை உணர்விலிருந்து வருது. அது ஒரு நல்ல உணர்வை கொடுக்காது. அந்த மனநிறைவான உணர்வோட குடுக்கற நம்பிக்கை தான் முக்கியம்னு சொல்றாங்க. அப்போ செல்வம்ங்கிறது வெறும் பணம் மட்டும் இல்லைன்னு சொல்றீங்க? நிச்சயமா, வாழ்க்கையோட எல்லா பகுதிகள்லயும் நிறைவா இருக்கிறது தான் உண்மையான செல்வம். சிலர்கிட்ட பணம் கோடிக்கணக்குல இருக்கும், ஆனா உறவுகள்ல பிரச்சனை இருக்கும். அது உண்மையான செல்வம் இல்ல. ஆமா, இன்னும் சிலர் ஆன்மீகத்துல பெரிய ஆளா இருப்பாங்க, ஆனா உடம்புல ஆரோக்கியமோ கையில காசும் இருக்காது. அதுவும் உண்மையான செல்வம் இல்ல. வாழ்க்கை எல்லா விதத்திலயும் செழிப்பா இருக்கணும். இறுதியா மகிழ்ச்சியை பத்தி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. மகிழ்ச்சிங்கிறது ஒரு இன்சைட் ஜாப், அதாவது அது நமக்குள்ள இருந்து வர வேண்டிய விஷயம். ஆனா நாம என்ன பண்றோம்? ஒரு நல்ல வீடு, ஒரு நல்ல வேலை, ஒரு நல்ல கார் கிடைச்சா சந்தோஷமா இருக்கலான்னு வெளியில தேடுறோம். ஆனா இந்த தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, இது தலைகீழான செயல். கரெக்ட். முதல்ல உங்களுக்குள்ள சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஒரு தெளிவையும் நீங்க தேடி கண்டுபிடிக்கணும். அந்த மனநிலையை நீங்க அடைஞ்சிட்டா நீங்க தேடின வெளி விஷயங்கள் எல்லாம் உங்களை தேடி தானா வரும். இப்போ சந்தோஷமா உணர்றது தான் எதையும் உங்க வாழ்க்கையில வேகமா கொண்டு வரதுக்கான வழியா. அந்த சந்தோஷ உணர்வை நீங்க பிரபஞ்சத்துக்கு அனுப்பும்போது அது உங்களுக்கு இன்னும் சந்தோஷம் தர்ற விஷயங்களை, பணம் உட்பட திரும்ப கொண்டு வரும்.
அப்படியானால் இந்த முழு கலந்துரையாடலிலிருந்து நாம் எடுத்துக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் என்ன? சுருக்கமா சொன்னா, உங்க எண்ணங்களும் உணர்வுகளும் தான் உங்க யதார்த்தத்தை உருவாக்குது. செல்வத்தை ஈர்க்க பற்றாக்குறையில கவனம் செலுத்தாம செழிப்புல கவனம் செலுத்தணும். காட்சிப்படுத்துதல், நன்றியுணர்வு, நேர்மறையான சுயபேச்சு, மனநிறைவோட கொடுக்கறது மாதிரியான கருவிகளை பயன்படுத்தலாம். ஆமா, ஆனா எல்லாத்துக்கும் மேல இந்த எல்லா கருவிகளோட நோக்கமும் ஒண்ணுதான். உங்கள இப்போ இந்த நிமிஷம் ஒரு நல்ல மகிழ்ச்சியான உணர்வு நிலைக்கு கொண்டு வர்றது. செழிப்புங்கிறது ஒரு மனநிலை. வெற்றிங்கிறது வெளியில இருந்து வர்றதில்ல, அது உள்ள இருந்து தான் வருது. இதுதான் இந்த ஆதாரங்களோட இறுதிச் செய்தி. இறுதியா நீங்க சிந்திச்சு பார்க்க ஒரு கேள்வி. உங்க வீட்ல இருக்கிற படங்களும் பொருட்களும் கூட உங்க வாழ்க்கைய பாதிக்கலான்னு இந்த ஆதாரம் சொல்லுது. உதாரணத்துக்கு, ஒரு கலை இயக்குனரோட வீட்ல ஒரு பெண் முகத்தை திருப்பிக்கிட்டு சோகமா நிக்கிற மாதிரி ஓவியங்கள் நிறைய இருந்துதாம். இதனால அவரோட காதல் வாழ்க்கையில பிரச்சனை இருந்திருக்கு. இப்போ உங்க வீட்டை ஒரு நிமிஷம் சுத்தி பாருங்க. அங்க இருக்கிற பொருட்களும் படங்களும் பிரபஞ்சத்துக்கு என்ன சிக்னல்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கு? அதை விட முக்கியமா அது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு என்ன சிக்னல்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கு?